தமிழ்நாட்டுல தேர்தல் தேதி அறிவிப்பு எப்ப வேணும்னாலும் வரலாங்கிற நிலைமை தான் இருக்கு. அதனால கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டா முடிக்கிறதுல திமுக தீவிரமாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் 5 கட்சியோட தொகுதி பங்கீட்ட முடிச்சுட்டாங்க. இப்போ கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கி கையெழுத்தும் போட்டாச்சு. கடந்த தேர்தல்ல 3 தொகுதியில நின்னாங்க. இப்போ 2 தொகுதி தான் ஒதுக்கி இருக்காங்க. 3க்கு 2 பழுதில்லைன்னு அந்த கட்சியோட தலைவர் ஈஸ்வரன் முடிவு பண்ணிட்டாரு போல. இந்த தேர்தலிலே இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை எடுத்து சொன்னார்கள். பல்வேறு புதிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. 2021 இருந்ததை விட புதிதாக கட்சிகள் வந்திருக்கிற காரணத்தினால் அதற்கு தகுந்தாற் போல எல்லா கட்சிகளும் தொகுதிகளை முடிந்த அளவு குறைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். கூட்டணியினுடைய நலன் கருதி தமிழ்நாட்டிலே நல்லதொரு ஆட்சி அமைக்க வேண்டும், தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களோடு கடைசி கட்ட சுமூகமான உரையாடலை நடத்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். கொடுக்கறத வாங்கிக்கும், இல்லன்னா அதுவும் போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகளோட நிலைமை இருக்குன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம சசிகலா பக்கம் போயிருவோம். புது கட்சி தொடங்கின சசிகலா கட்சி பேரை அறிவிக்காம சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க. இப்போ அறிவிச்சும் இருக்காங்க. அதாவது அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். சொல்லும் போதே மூச்சு வாங்குதில்ல. அவங்களுடைய கட்சி பெயர் இதுதானா? அது மட்டும் இல்லைங்க, கட்சியோட சின்னம் தென்னந்தோப்புன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க தனியா வரல, தோப்போட வந்திருக்கோம்னு சசிகலா கெத்து காட்டியிருக்காங்க. அது மட்டுமா, கூட்டணி வச்சு தேர்தல்ல போட்டியிடுறது சொல்லி இருக்காங்க. எந்த கட்சி கூட்டணிக்கு வருதுன்னு தான் தெரியல. சின்னத்தை பாத்தீங்களா? தென்னந்தோப்பு எத்தனை மரம் இருக்கு. அதனால நாங்க எப்போதுமே ஒரு தோப்பு அப்படிங்கறத நினைப்புல இருக்கோம். எப்போதுமே தனி மரம் தோப்பு ஆகாது. அது ஒரு நல்ல பழமொழி, நம்ம தமிழ்நாட்டு பழமொழி. அது அதற்கு ஏற்ப நாங்க தனி மரமா வரல, தோப்போட தான் வந்திருக்கோம். அந்த தோப்புங்கிறது எங்க கழக தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள் எல்லாம் இந்த 26 தேர்தல்ல தெரியும்ல, யாரு சாதிக்கிறாங்க யாரு சாதிக்கல அப்படிங்கிறது. நான் தான் சொல்லிட்டேனுங்க. அதாவது எங்களுடன் ஒரே கருத்துள்ள கட்சிகள் இணைந்து நாங்கள் செயல்படுறோம். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். எத்தனை பேர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சாலும் இறுதி யாரு கையில இருக்கு? மக்கள் கையில தான் இருக்கு. அதனால நிச்சயமாக அந்த மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க, நல்ல ஆட்சியா இருக்கும். தென்னை மரம் தோப்பாகுதா இல்ல தனி மரமாவே இருக்குதான்றதுல தேர்தல்ல மக்கள் தான் முடிவு சொல்லணும்.